என்னால யாரும் உணவளிக்கல. நான் பசிக்கிறேன். யாரும் இல்லையா? நாங்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறோம். இந்த கிரீம் எப்படி இருக்கிறது? அல்லது கொத்து கோஸ்து விருப்பமா? மேலும் சாக்லேட் பார், ருசியா? இந்த விதமான வெளிப்புறம் என்ன? என்னை சரியாக இப்போதே உணவளி. எல்லாம் பிடிக்குமா? இது சமையல் சவால் நேரம் தான் இல்லையா? ஆமாம், அதுவே சத்தியம். எனக்கு சிக்கன் வேண்டும். எளிதாக நான் அதை செய்ய முடியும். என்ன கோழி? அதை எப்படி முழுதா சமைப்பது? இது மிகவும் அசிங்கமாகவும் உருக்குலைந்ததாகவும் இருக்கிறது. இருந்தா நிறுத்து. என்ன செய்கிற ஸ்வீட் ஹார்ட்? பொருட்களை அப்படித்தான் கையில காட்ட முடியாது. இனிமேல் அப்படிப்பட்டது செய்ய முடியாது மைலி. சரி, பரவாயில்லை. சத்தமில்லாமல் ஆமா என்கிறதற்கு என்ன அர்த்தம்? அடுத்ததும் நான் சமைக்க வேண்டியது ஏன்? கேட்டுக்கொண்டேனே, KFC இலிருந்து ஆர்டர் செய்யலாம். இதோ சரியா இருக்கும். நான் இதுக்காக காத்திருப்பேன். ஓ, இதோ வந்துட்டது. நான் ஆர்டர் செய்தது, குழந்தை விரும்பியதே இதுதான். நான் தயாராக இருக்கிறேன். முதலில் நான் சுவைக்க வைக்கிறேன். இது மிக சுவையாக இருக்கிறது. நான் என் சுவையான சமையல் முறையை பயன்படுத்தி கோழியை சமைக்கிறேன். ஆரம்பிக்கணும்னா அத சன்னை சாறு நல்லா பூசி ஊற வச்சு அதன் பிறகு ஓவனில் போடணும். ஆனால் முதலில் மெலிவாய் போட்டுட்டால் நல்லது. ஓ, நான் என் வேலையில எவ்வளவு சிறந்தவள். சரியாக இப்போது அதை வெந்து கொள்ள செய்ய வேண்டும். அப்படியே மற்றும் காத்திருக்கவும். இப்போது கண்டிப்பாக நமக்கு சில தர்பூசணி தேவை. இதை பயன்படுத்துவோம். மேலும் இது மிக சிறந்த சமையல் முறையாகும். நான் ஒரு முறை அல்லாமல் சமையல் செய்திருக்கிறேன். ஆனால் குவெல்கஸ் பாகங்களை நீக்க வேண்டும். வாருங்கள், அதை வெட்டுவோம். எப்பவுமே உள்ளிருப்பை வெட்டுங்கள். கொஞ்சம் இன்னும். அதை பார்க்க சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு ஏன் இவ்வளவு பொலதைனஸ் தேவை? இப்போதுதான் என் தலையில் பாயும். பாட்டி, பலாம்பழம் குளிர்ச்சியாக உள்ளது. கோழி தயார். இப்போது அதை வார்ப்பிள் மெலனில் போதி செய்ய வேண்டும். அப்படியே சோஃபி அந்த நுண்மையை ரசிப்பாரான்னு பாப்போம். என்ன? வாவ், எல்லோரும் தயாரா இருக்கிறாங்க. அல்லானா KFC இருந்து எல்லா கோழிகளும். இது எப்படி நடந்தது? ஓ சோஃபி, நீ எலும்புகளை கடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன செய்த மைலி? என் ஜெயன்மா, யார் என்ன செய்தார் என்று பார்ப்போம். அது எப்படிப்பட்ட தர்பூசணி? மேலும் அதற்கும் சிக்கனுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, பாட்டி வழக்கம் போல. ஆனால் மைலியிடம் இந்த போது நான் எதிர்பார்க்கவில்லை. நான் குறிப்பிடவில்லை. பற்கள் கரைவதில்லை. மற்றும் நான் தர்பூசணியையும் விடுகிறேன். இது விசித்திரமாக உள்ளது. அதற்குள் மிகுந்த ஆவலுறத்தக்க கோழி இருந்தாலும் கூட. என்ன? ஆமாம், நிச்சயமாக அத்தையின் கோழியில நான் உள்ளம் தரமாட்டேன். எப்போதும் போல் இது மிகவும் ருசியானதாக இருக்கும். மகிழ்ச்சியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆமாம், தெளிவான வெற்றியாளர் அத்தைதான். சுவையானது. ஆஹா, இது எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக பயிற்சி செய்ததில் வீண் இல்லை. இப்பயா எனக்கு வாபிள்ஸை விரும்புகிறேன். நீ ஏன் ஒத்து பண்ணி தருவியா? ஆமா தாயே, சரி சில மாவு எடுப்போம். இனி அது பரவலா வைப்போம் வாஃபிள் ஐரனுக்கு. சரியான வகையில. அச்சு, சரி, முடிந்த வெள்ளையான கலவை அர்த்தமற்றது. நிறமிக்க கலவைகளில் இருந்து பிரகாசமான வாஃபிள்களை செய்வது மிகவும் குறும்பாக இருக்கும். அதை பாருங்கள். வானவில் நிறங்கள், அறைய நிறங்கள் செருகுவது குளிர்ச்சியான யோசனை. ஆனால் எனக்கு பலமற்ற ஒன்று இருக்கிறது. நான் ஒரு பபிள் பசை வாட்ஸை சேர்க்க விரும்புகிறேன். இதை யாரும் இதற்கு முன் செய்து பார்த்ததில்லை. அட, இதிலிருந்து என்ன வரும்னு எனக்கு தெரியல கேனி. ஆனா என் வஃபிள் ஒரு சிறந்த சாண்ட்விச்சாக இருக்கும். குறிப்பாக அதை சாலட், முட்டைகள், சீஸ் மற்றும் மாமிசத்தோட சேர்த்து காட்டிச்சால் அது ஒரு வஃபிள் பர்கராக போகுது. ஆச்சரியமாக இருக்குது. அத பாருங்க. அட, இது போரிங் பாட்டி. சரி பாருங்கள், உணவு சுவையாக மட்டுமல்லாமல் அழகாகவும் இருக்க வேண்டும். நான் வானத்தில் ஒரு வானவில் செய்தேன்.
பாருங்கள், இப்போது நான் எல்லாவற்றையும் கிரீமுடன் அலங்கரிக்கிறேன் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸுடன். இது நம் சிறந்த கூட்டு. வாவ்! சோஃபி வெற்றியாளரை தேர்வு செய்ய நேரம். எவ்வளவு சுவையாகவும் இனிமையாகவும் இருக்கிறது என்று பாருங்கள். என் வஃபிள் கூட அருமையாய் இருக்கிறது. பாருங்கள், இப்பயாதுதான் நான் இதை வெப்பிவிட்ட கீரிம் மற்றும் மீதத்தில் சர்க்கரை குச்சி வைத்து அலங்கரிக்க உள்ளேன். கம்மி பியர்ஸ் இருந்தால் கூட சில சமட்டி பொடிகள் போடலாம். அப்படியே ரெடி. நல்ல வேலை, சுகநிலை. சரி சோஃபி, அத முயற்சி செய். இந்த முறை எல்லாம் சிறப்பாகவே முடிந்திருக்கிறது. அதை பாருங்கள், பல்வேறு வகைகள் இருக்கின்றன. நட்புரையை வட்டிய தொடங்குவோம். சுவையாக இருக்கிறது. நான் இசை விரும்புகிறேன். இது ருசியானது. சரி, இப்போது இந்த வாப்பிள் பர்கர் அல்லது ஏதோ ஒன்றுக்குள் செல்வோம். மிகவும் சிறப்பாக உள்ளது. உஃப், இன்னொரு குமிழை சரிபார்த்து பார்க்கிறேன். வாவ்! ஆனால் இந்த இளஞ்சிவப்பு அழகு என்ன? இதற்கு கம்போன்ற சுவை உள்ளது. மிகவும் ருசியாக இருக்கிறது. மற்றும் விப்டு கிரீம் மற்றும் கம்மி பேர்ஸா? உஃப், அது ஒரு கலவையாக இருக்கிறது. நான் ஒரு பாப்பான் எழுப்ப முடிகிறது. அது பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சி. சகோதரி, நீ வென்றாய். ஆமாம், நன்றி. ஹூரே, நான் வென்றேன். யூஹூ! இப்போது ஒரு டெசர்ட், அதாவது ஐஸ்கிரீம் வேண்டும். அழகானது. நிச்சயமா நம்ம அதை செய்வோம். கண்டிப்பாக. நான் மறுபடியும் ஒரு வெஃபல் கோன் சமைத்து விட்டேன். நான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். பாலை மற்றும் முட்டைகளை சேர்ப்போம். என்ன செய்ய வேண்டும்? ஆஹா, நான் ஒரே சின்னமாவே ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என் கை வண்ணத்துல அவ்வளவு சுவையானதை செய்ய முடியாது. ஓ, இங்கே இருக்கு பாஸ்கின் ராபின். நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ, இங்கே இது இருக்கு டாடா. எனவே நான் மற்றவர்களை விட வேகமாக பணியை முடித்து விட்டேன். ஆகையால் நான் எனக்கு சோதனைக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ருசிகரமாக உள்ளது. வா, நான் கண்டிப்பா சில காய்களை சேர்க்க வேண்டும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். வெப்பிள் தயாராக உள்ளது. இதை ஐஸ்கிரீம் நிரம்பிய அச்சில் மடிக்க வேண்டும். சரி, இதோ ஐஸ்கிரீம் மற்றும் முழுமையான டெசர்ட். இது என்ன? நான் திருட்ட ஏற்கல. நம்புங்க, நான் திருடல. ஓ, சரி. என்ன செய்கிறாய்? அவை எனது பழங்கள் மற்றும் கனி. என்ன? சரி, இப்ப பீட்ரக்கை பயன்படுத்த போறேன். அரர், நீ என்ன கோபம் தான் பிடிக்க வச்சிட்ட. ஓ, சரி, எல்லாத்தையும் மீண்டும் ஒன்னா கலக்கிடுறேன். ஓ, இது பச்சையா இருக்கும். வெள்ளரிக்காய் ஐஸ்கிரீம் ஆரோக்கியமாகவும் நல்லதாகவும் இருக்கும். நன்றி வேண்டும். இது ருசியாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இத கோனில் ஊத்துவோம். மீது கொஞ்சம் ஸ்பிரிங்கிள்ஸை சேர்க்கவும் மற்றும் நிச்சயமாக ஒரு ஊறுகாய். அது என்ன? சரி சோபி, எனது நல்வாழ்த்துக்கள். வாவ், பல சுவையான தேர்வுகள். இந்த ஐஸ்கிரீம்களை பாருங்கள், அவை மிகவும் வேறுபட்டவை. அம்மாடி, அது என்ன? ஐஸ்கிரீமில் ஒரு ஊறுகாயா? பாட்டி, நீ என்ன செய்தாய்? வாங்க, அதிர்ஷ்டம். திரும்பி பாருங்கள். சரி, விசித்திரமான கலவை. எனக்கு வாந்தி வரப்போகுது. எனக்கு பிடிக்கல. மன்னிக்கவும் செல்லமே, இதுக்கு நீயே காரணம். அரே, ஆனா இத பாருங்கள். பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம். இது மற்றும் பேரிக்காய். இத நான் ஒரு முறை முயலணும். சுவையாக இருக்கிறது. சரி, இப்போது மூன்றாவது ஐசுகிரீமை சுவைக்க ஸ்பூன் தேவை. இதிலும் பல நிறமுள்ள முத்துக்கள் மற்றும் ஸ்பிரிங்களும். ஓ, ஆம், இது மிகவும் சுவையானது. ஓ, ஆனால் இதை பாருங்கள். இவை மார்ஷ்மெல்லோஸ். சுவையாக உள்ளது. மற்றும் பொக்கி ஸ்டிக்ஸ். ஆஹா, மீண்டும் சுவையாக உள்ளது. மேலும் இந்த வைல்ட் கோன் பற்றி என்ன? இது மிகவும் சுவையாக உள்ளது. வெற்றி பெற்றவர் மிச்சல். முதற்கனியாய் பூரணமாய் வெற்றி வழங்கப்பட்டது. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் இதே போன்ற
சவால்களை தவறவிடாமல் இருக்க இன்று வீடியோவில் உள்ள எந்த உணவுகளை நீங்கள் முயற்சிக்க விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். விரைவில் சந்திப்போம்.